ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கள்ளிப்பழம். இந்த பழம் யாரெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ட்ராகன் பழம்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் அது இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் பாருங்கள், இது கையில் முள்ளுலாம் குத்து வந்து பாருங்கள். பாருங்கள், பழம் நிறையா இருக்குது. இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதான் அந்த செடியோட பூ. பாருங்கள், முள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பழத்துலேயுமே முள் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், இதான் அந்த செடி, களிச்செடி. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த செடி வந்து இங்கே நிற்கி இந்த பொத்தையில். பாருங்கள், இது வந்து ஒரு பொத்தை. இங்கே பாருங்கள் எப்படி கிளைமேட் எப்படி சூப்பராக இருக்குன்னு. மழை வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், வயக்காடுலாம் இப்போ தான் அறுத்துருக்காங்க. பாருங்கள், நெல்வயிர் பூரமே விளைஞ்சிட்டு ஒரு வாரம் எல்லாமே அறுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பனையில் தூக்கலாங்குருவி கூட எவ்வளோ காண்ட்ருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதில் வந்து முள் இருக்குது. இதை ஃபுல்லாக இப்படி உரைச்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் இப்போவும் எந்த ஊர்லலாம் கிடைக்கும்.